ஹாய் கேண்டீஸ், என்ன இது குக்கி பாக்ஸில் கேக்கா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த குக்கி பாக்ஸை கொடுத்துட்டு எனக்கு இது நிறைய ட்ரெஸ்லெஸஸ் கேக் வேணும், அதுவும் எனக்கு ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் தான் வேணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ரோஸ் மில்க் நிறைய ஊற்றி ஸ்டோக் பண்ணிவிட்டு ஃபைனல் கோட்டிங்லாம் முடிச்சு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 kg குலாப் ஜாமுன் கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஜாமுன் வந்து 1 day பிஃபோரே வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக சுகர் சிரப் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த கேக்குக்கு நான் வந்து ஜாமுனில் உள்ள சிரப்பே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுக்கணும். இந்த கேக்குக்கு வந்து கஸ்டமர் ரொம்ப சிம்பிள் டிசைனே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அதே போல் ரெடி பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. நீங்கள் நியர்பை வள்ளியூர், நாங்கநேரி, நாகர்கோயிலா உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்ஆர்ஸ் ஹோம்மேட் பேஜில் வந்து உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிளாக இருக்குது.